இந்த 4 விஷயத்த கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் லேக்ஸில் சேவ் பண்ணலாம். ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஆர்கிடெக்ட் முகமது ஆசிம். இது பில்டிங் யுவர் ட்ரீம் ஹோம் சீரீஸ். ஆர்கிடெக்சரல் டிசைன். உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி டிசைனை ஃபைனல் பண்ணி ட்ராயிங்ஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் அதை பேஸாக வச்சு தான் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக ப்ரொசீட் பண்ண முடியும். அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வர ரீஒர்க்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சரல் டிசைன். ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணிங்கன்னா உங்கள் பில்டிங் ஃப்யூச்சரில் சேஃபாக இருக்கும். ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்டீலை சேவ் பண்ணலாம். உங்கள் ஆர்கிடெக்சரல் பிளானை வச்சு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸை ஃபைனல் பண்ணிடுங்க. ரூஃப் பீம்ஸ்லாம் இன்டர்மீடியேட்டில் கிராஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ்டிமேஷன். உங்கள் வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை டிசைனை வச்சு ப்ராப்பராக எஸ்டிமேட் போட்டு கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட்டை நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ண முடியும். ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை மட்டும் வச்சு உங்கள் வீட்டு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்போது ஓவரால் காஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். பட்ஜெட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா, கார் வாங்கும்போது என்ன மாடல் ஸ்பெக்குன்னே தெரியாமல் காரோட ப்ரைஸ் சொல்கிற மாதிரி தான் அது. ஸோ ப்ராப்பராக எஸ்டிமேஷன் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Finally, thank you for watching.